மேகம் திறந்து வந்து மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவாவா. மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நம்பு வரும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஃபுல் டே ரொட்டீனையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டம் கிளிப்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளதுலயே ரொம்ப கடுப்பான வேலைன்னா இந்த துணி மடிக்கிற வேலை தாங்க. ஹஸ்பண்டும் பையனும் கிளம்புனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் துணி வந்து மடிக்காமலே கிடந்தது. இப்போ மட்டும் இதை சோம்பரப்பட்டு மடிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு 2 நாள் ஆனாலும் அது சேர்ல அப்படியே தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, இந்த துணி மடிக்க மட்டும் ஒரு சோம்பேறித்தனம் வருது. அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரி, கையோட எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மடிச்சிட்டு இருந்தேன். அதுலயும் இந்த குட்டி பையனோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கையோட எல்லாத்தையுமே மடிச்சு கபோர்ட்குள்ள எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் ஒரு 3:00 இருக்கும். மதியம் அவனுக்கு லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டேன். சோஃபாலே படுத்திருப்பான். அப்படியே இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே அவன் தூங்கிருவான். சரின்னு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீட்ல பெட்ரூம்ல ஒரு ஒர்க்கிங் டேபிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது ரூம்ல இருக்குது, வெளிய தெரியாதுங்கிறதுனால, கையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல போட்டுடுறது. இது ஒர்க்கிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் வெளிய போயிட்டு வந்தோனே என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லாத்தையும் இதுல போடுறது. போதா குறைக்கு ஹஸ்பண்ட் வேற அவர் பங்குக்கு சார்ஜரு, ட்ரிம்மரு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருந்தாங்க. சரி, இன்னைக்கு அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டுருந்தேன். குக்கிங் டேபிள்ல ஒரு கார்னர்ல இந்த ட்ராயர் ஆர்கனைசர் வச்சிருக்கோம். அதுக்கு மேல ஒரு மேக்கப் ஆர்கனைசர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். இது வந்து மீஷோல வாங்குனது தான். இதுல வந்து டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையுமே அதுல போட்டு வச்சிருக்கேன். சீப்பு, அப்புறமா பவுடர், இந்த மாரி பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஒர்க்கிங் டேபிளுக்கு ஸ்ட்ரெயிட்டா மேல 2 ஷெல்ஃப்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து கொஞ்ச நாளா நான் தொடைக்கவே இல்ல. சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் கிளீன் பண்ணவே இல்ல. சும்மா தான் அது இருந்து. சரி, இன்னைக்கு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நல்லா நீட்டா தொடச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டுருந்தேன். இந்த கிளிக்கூண்டு வந்து பையனோடது. அவன் விளையாட வச்சிருந்தான். பட் அவன் உடைச்சிடுறான் அப்பப்போ அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இதுல வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டா இருக்கு இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் டேபிள் ஸ்பேஸ வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டேபிள் பக்கத்திலேயே நான் ஒரு டைரி வச்சிருப்பேன். ஏன்னா இங்க தான் உட்காந்து நான் மீல் பிளான் போடுவேன். மெனு பிளான்லாம் போட்டு வைக்கிறது இங்க தான். அதனால அதிலேயே ஒரு டைரி அப்படியே வச்சுட்டேன். அத முடிச்சுட்டு பெட்ரூம்ல வார்ட்ரோப்போட அட்டாச்டா ஒரு மிரர் குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே கிளீன் பண்ணிடுவேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் கிளீன் பண்றது தான். பட் இந்த வீக் சண்டே வந்து பண்ணல. சோம்பேறித்தனமா இருந்ததுனால பண்ணல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கவுமே பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வாஷ் பேஷன் கிட்ட ஒரு மிரர் இருக்கு. அதுல வந்து நம்ம அந்த ஃபேஸ் வாஷ் பண்றப்போலாம் தண்ணி தெறிச்சு தெறிச்சு ஒரு மாரி உப்பு கறையா இருந்துச்சு. ஸோ அதையுமே கையோட கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நான் எந்த சொல்யூஷனும் தனியா யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல கொஞ்சமா வாட்டர் ஃபில் பண்ணிட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துருவேன். அவ்வளோதான். அதுவே நீட் ஆயிடும். அப்படியே நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்ப பேட்டருக்கு ஊற வச்சிடலாம். டைம் 3:00 ஆகுது. இப்போ ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 7:00 போல அரைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால கையோட அதையுமே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த ஹால்ல இருக்கிற கபோர்ட்ஸ், டிவி யூனிட்டோட அட்டாச்டா ஒரு கபோர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே கிளீன் பண்ண போயிட்டேன். இது எல்லாமே நான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். வழக்கமா சாட்டர்டே, சண்டேஸ்ல பண்ணுவேன். அப்படி டைம் கிடைக்கல அப்படின்னா, அந்த வீக்ல ஏதாவது ஒரு டேல கிளீன் பண்ணிடுவேன். பையனோட டாய்ஸ் போட்டு வச்சிருக்கிறதுலலாம் வந்து ஃபுல்லா டஸ்ட் இருக்கும். அவன் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு, இது எல்லாத்தையுமே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு சில பாக்ஸஸ்லாம் இனிமேல் தான் வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா ஒரு விளாக்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போதைக்கு அத மட்டும் நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் இருந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டேன். நான் நீட்டா எடுத்து வைப்பேன். அடுத்த டைம் அவன் எடுத்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் கலைச்சு தான் போடுவான். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி குடுக்கணும். இதெல்லாம் அவனோட பசில் செட்ஸ். இதெல்லாம் வச்சு விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே கையோட எடுத்து உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீட்ல வந்து நல்ல எல்லா கபோர்ட்ஸுமே ஒயிட் கலர்ல குடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல டீசென்ட்டான, நீட்டான லுக் குடுக்குது.
ஆனா, ஒரு வீக் தொடைக்காம விட்டுட்டா கூட, அப்படியே கரை புடிச்சது தெரிய ஆரம்பிச்சுருது. இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கேபினட்ஸையுமே ரொம்ப நாளா கிளீன் பண்ணவே இல்ல. ஸோ கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள கொஞ்சமா வாட்டரும், டிஷ் வாஷ் லிக்விட் ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்குவேன். அத மட்டும் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சு எடுத்துருவேன். அவுட் சைட்ல இருக்கிற அந்த டோர்ஸு, அதுக்கப்புறமா அந்த கை வைக்கிற ஹேண்டில்ஸு எல்லாத்தையுமே நல்லா நீட்டாவே கிளீன் பண்ணி எடுத்துருவேன். மதியம் மேக்ஸிமம் ஒரு 2 டூ 5 ஒரு லாங் ஸ்ட்ரெச்ல பையன் தூங்குவான். அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எல்லா வேலையுமே முடிச்சுக்க முடியும். மேக்ஸிமம் இந்த டைம்ல தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். இல்லன்னா வாய்ஸ் ஓவர் குடுக்குற மாரி வேலைலாம் இருந்தா அதெல்லாம் பார்ப்பேன். அப்படி இல்லன்னா அந்த மொளகா பொடி திரிக்கிறது, கரம் மசாலா தூள் இந்த மாரி ஏதாவது திரிக்கிற வேலை இருந்தாலுமே அந்த டைம்லயே அத யூட்டிலைஸ் பண்ணிருவேன். இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுல லைட்டா ஏதாவது இருக்கிறதெல்லாம் போயிடும். பட் ஏதாவது இந்த மாரி சிந்துனது, தெறிச்சது, ஃபுட் ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சட்டுன்னு போகாது இல்லையா? அதுக்கு வந்து லைட்டா ஒரு ஸ்க்ரப்பர்ல அந்த விம் ஜெல்ல வச்சுட்டு லைட்டா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு வெட் கிளாத் வச்சு தொடச்சிருவேன். நல்லா சாஃப்ட்டான ஸ்க்ரப்பரா யூஸ் பண்ணிக்குவேன். அதனால ஸ்க்ராச்சஸ் எதுவுமே விழாது. அதுக்கப்புறம் கையோட இந்த பேண்ட்ரி யூனிட்டையும் கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன். இந்த வேலை ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த வேலை. இதுல வந்து ஒரு 3 ஷெல்ஃப்ஸ் குடுத்துருப்பாங்க. வாலோட அட்டாச் பண்ணி 3 ஷெல்ஃப்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல தான் என்னோட எல்லா மசாலா ஐட்டம்ஸையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா, இது ஓப்பன்ல இருக்கறனால டக்கு டக்குன்னு அது வந்து தூசி பிடிச்சுக்கும். மேக்ஸிமம் முடியிற டைம்ல வந்து தொடச்சு எடுத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் அதுல இருக்க எல்லாத்தையுமே எடுத்து கீழ வச்சுட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்ல எடுத்து வச்சுட்டேன். இந்த கபோர்ட்ஸ ஃபுல்லாவே ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். லைட்டா அந்த ஈரம் இருக்கும்ல, அந்த ஈரத்தோடயே வைப் பண்ணி எடுத்துட்டேன். அது காயறதுக்குள்ள எல்லா கண்டெய்னர்ஸையுமே அந்த ஈர வைப்ஸ் வச்சே லைட்டா தொடச்சு எடுத்துக்கிறேன். அப்டின்னா திரும்ப எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ, பார்க்க நல்லா நீட்டாவே இருக்கும். இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மேக்ஸிமம் ஒவ்வொரு கண்டெய்னர்லயுமே திங்ஸ் தீர தீரவே வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப ரீஃபில் பண்ணுவேன். பட் வெளி சைட்ல கொஞ்சமா தூசி இருக்கும் இல்லையா? அத மட்டும் லைட்டா வெட் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சில கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் எம்ப்டியா இருந்துச்சு. அத எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். திரும்ப வாஷ் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணிக்கலான்னு. இப்ப எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட பேண்ட்ரி யூனிட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லா வொர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ள வந்துட்டு டீ போட்டுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டீ அடிக்ட், காஃபி அடிக்ட் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. பட் வந்து காலையில, ஈவ்னிங். காலையில வந்து காஃபி போட்டுருவேன். ஈவ்னிங் டீ. அந்த காலையில ஒரு காஃபியும், ஈவ்னிங் ஒரு டீயும் மட்டும் இல்லாம என்னால இருக்க முடியல. நானும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் முடியறதில்ல. சரி ஒண்ணு ஒண்ணு தானே அப்படின்ட்டு அத எடுத்துக்கிறது. அத குடிச்சா தான் என்னமோ அந்த பிரிஸ்கா ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுட்டு கையோட பையனுக்கு இன்னும் டீ, காஃபி எதுவுமே பழக்கல. அவனுக்கு ஈவ்னிங் ஆனா ராகி கூழ் தான் காய்ச்சி குடுப்பேன். மார்னிங் அண்ட் நைட் வந்து பால் குடுத்துடுவேன். ஸோ ஈவ்னிங் அவன் முழிக்கிறதுக்குள்ள அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். அப்படியே எனக்கு வந்து டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ போட்டுட்டு எடுத்துட்டு போய் ரிலாக்ஸா உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு டீ கூட இந்த பிஸ்கட்ஸ் வச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். உங்கள்ல எத்தன பேத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப ஈவ்னிங் வந்து ஒரு 5:00 இருக்கும். இன்னுமே அவன் தூங்கி எந்திக்கல. பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். டீ எல்லாம் குடிச்சுட்டு, ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு, கொஞ்சம் கிளீனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, ஈவ்னிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிறு வேக வச்சு எடுத்திருந்தேன். அதுக்குள்ள ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. ஸோ 2 பிளேட்ல போட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் டீ எடுத்துட்டு போய் குடுத்துட்டேன். வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா? ஹஸ்பண்ட் வந்ததுமே எப்போதுமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பையனுக்கு ஹோம்வொர்க் இருந்ததா, அவங்க ஃப்ரீயா இருந்தா அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா நான் சொல்லிக் குடுப்பேன். இன்னைக்கு எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வொர்க் இருந்ததுனால ஹஸ்பண்டே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ விட்டுட்டு ஆப்ப பேட்டர் அரைச்சுக்க வந்துட்டேன். இதெல்லாம் அரைச்சு முடிச்சதுமே டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னருக்கு ஹஸ்பண்ட் வெளியவே பரோட்டா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எம்ப்டி சால்னா மட்டும் வீட்லயே ரெடி பண்ணிருன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க குடுக்குற சால்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் இன்னைக்கு 1 வெங்காயமும், 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி கட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதையுமே அரைச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் இது ஒரு ஒன் பாட் சால்னா தான் சீக்கிரமா செஞ்சிரலாம். இப்ப ரெசிபி பார்க்கலாம். ஒரு மிக்ஸர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 10 போல கேஷ்யூஸ் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை.
அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் ஆட்டக்கும் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடையில வாங்குற சால்னா பார்த்தீங்கன்னா, அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்கும் இல்லையா? அதுக்கு 2 பிரியாணி இலையும், ஒரு சின்ன துண்டு கல்பாசியும் சேர்த்துட்டு, 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குனதும் ஒரே ஒரு பச்சை மிளகாவ நீள வாக்குல கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு, கூடவே கொஞ்சமா புதினாவும், மல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாருக்கும். இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாத்தூள், 1 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு, குக்கர விசில் போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப குக்கர ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ, இந்த மாதிரி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா கொஞ்சம் மல்லித்தழ தூவி இறக்கிட்டீங்கன்னா, சூப்பரான எம்ப்டி சால்னா ரெடி. இது பரோட்டாக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளதான் இந்த வீடியோவ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவா இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.